வெல்கம் டு பாப்பீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்து வேக வச்சு தோலை எடுத்துட்டு இப்படி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சி மிக்ஸ் கொஞ்சம் கடலை மாவும் கலந்து 1 கப்பு வச்சுருக்கேன். அரிசி மாவு கொஞ்சம், உப்பு, இது ஜீரகத்தூள், கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் 1/2 லிட்டர் ஊற்றி வைக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு உடச்சி விட்டுக்குவோம். நல்லா நைஸாக நொறுங்க பிணைஞ்சிக்கணும். அந்த பூரி மசாலாக்கு மாதிரி பெரிய சைஸில் கிடக்கக்கூடாது. நல்லா நைஸாக பிணைஞ்சிட்டேன். இப்போ இதில் இந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி 3 ஒன்றா சேர்த்து போட்டுக்குவோம். உப்பு கொஞ்சம் அளவாக எடுத்து போட்டுக்குவோம். நம்ம பஜ்ஜி மிக்ஸ் வேறு போட்டிருக்கிறதுனால அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் இந்த டீஸ்பூன் அளவால் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா போதும். இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும். உருளைக்கிழங்கு உப்பு போடாமல் வேக வச்சது. உப்பு போட்டிங்கன்னா சரியாக வேகாது. உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் கருவேப்பிலை கட் பண்ணி போட வேணாம், முழுசாகவே போடுங்க. அப்போ தான் நம்ம அந்த வடையிலேருந்து எடுக்கிறதுக்கு சரியாக வரும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். கையாலே இப்படி பிணைஞ்சால் தான் நல்லா நைஸாக பிணைய வரும். நீங்கள் ஸ்பூன்லாம் வச்சு பிணைஞ்சிங்கன்னா சரியாக வராது. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கடலை மாவு, பஜ்ஜி மிக்ஸ் 2 கலந்தது 1 கப்பு. அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும், ரொம்ப போட வேணாம். அந்த எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். அரிசி மாவு அதிகமாக போட்டோம்னா மொறுன்னு ரொம்ப இதாக போயிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதையும் கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் சேர்க்கணும். அவ்வளோதையும் ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஈரப்பசை உள்ளதோட சேர்த்து பிணையிறோம். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. சூடு வரட்டும். சூடானோன்னே 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்குவோம். இது 1 லிட்டர் பாட்டிலு. இதில் பாதி அளவு ஊற்றினா போதும். 1/2 லிட்டர் அளவா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். 1/2 லிட்டர் கணக்காக இருக்கும். இப்போ ஆயில் சூடு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த இதெல்லாம் பிசைஞ்சு வச்சதை உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். கையில் ஆயில் தடவிக்குவோம். ஏன்னா அப்போ தான் இந்த மாவு உருட்டி தட்டும் போது பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த மாவை பிசைஞ்சு இப்படி உருண்டை ஆக்கிக்குவோம். உருட்டி அதை அப்படியே கையிலே வச்சு தட்டினா போதும். தட்டையாக தட்டிக்கிட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஆயில் சூடு வர்றதுக்குள்ளே இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரெடியாக இருந்தால் தான் சூடு வந்தோடனே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு சரியாக வரும். ஒன்றா போட்டோம்னா ஒன்று வேவும், ஒன்று வேவாமல் இருக்கும். அதனால் நம்ம எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்குவோம். இப்போ எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன். இப்போ நம்ம ஆயில் சூடு வந்துடுச்சு. ஒன்றா போட்டு எடுப்போம். இது உங்களுக்கு கையில் எண்ணெய் தெரிச்சிடும் பயமாக இருந்தால் ஒரு சாரணி இந்த மாதிரி எதுலையாவது வச்சு எடுத்து போடுங்க. பெரிய கடாயினால் எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டுட்டேன். சின்ன கடாயானா ஆயில் கொஞ்சமாக விட்டு ஒரு 4 வடையாக போட்டு எடுங்க. சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப ஈஸியான இதுதான் இந்த உருளைக்கிழங்கு வடை. ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒன்றும் சிரமம் இல்லை. இப்போ இது வெந்தோன்னே பரட்டி விடணும். அது வரையும் இந்த ஓரத்தில் போட்ட இதுலலாம் ஆயில் படாததில் கொஞ்சம் ஆயில் எடுத்து ஊற்றிக்குவோம். வெந்தோடனே அதுவே ஒட்டாமல் மேலே வந்துடும்.
இப்போ வந்து இதை பிரட்டி விட்டுக்குவோம். இப்படி ஒத்தையாக எல்லாத்தையுமே பிரட்டி விட்ருங்க. இப்போ வெந்துருச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த முருவலாக உள்ளதை எடுப்போம். இப்படி எல்லாத்தையுமே பார்த்து ஒன்று ஒன்றா வேக விட்டு எடுத்துருங்க. அதை வந்து வடிகட்டியில் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் எண்ணெய் வந்து நல்லா வடியும். போதுங்கிற அளவு எண்ணெய் எடுத்துட்டேன். இது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தக்காளி சாஸ் வச்சு தொட்டு கொடுங்க, சாப்பிடுவாங்க.